ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட்டு செய்யலாம். அது ஃபஸ்ட்டு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரவா லட்டு தான். எங்கள் வீட்டில் செய்கிற ஸ்டைலில் நான் இன்றைக்கி செய்கிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இந்த பக்கம் வறுத்து எடுத்துக்கினா அந்த பக்கம் பாலை ஒரு 1/2 லிட்ரு பாலை சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அது சிம்மிலே இருக்கட்டும், சூடு ஏறிக்கினே இருக்கணும். இங்கே 2 கப் ரவை எடுத்துருக்கேன். இந்த 2 கப்பு ரவையை அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க. ரொம்ப வறுக்க தேவையில்ல, ரவை சூடேறினா போதும். அது மாதிரி பெரிய பெரிய ரவை இருக்கக்கூடாது, அது கொஞ்சம் பிடிக்க வராது. சின்ன சின்ன ரவையாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரவை லைட்டாக சூடேறினா போதும். சூடேறின உடனே 2 கப்பு ரவைக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. சிம்மிலே இருக்கட்டும், பாலும் சிம்மிலே தான் இருக்கணும், ரவையும் சிம்மிலே இருக்கட்டும். ஒரு நிமிஷம் சர்க்கரையும் ரவையும் நல்லா கிளறி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். கிளறி கொஞ்சம் சூடாக இருக்கும்போது பாதி ரவையில் பால் சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக பிடிச்சிக்கலாம். ஒரே டைம் நம்ம கிண்டி நம்மளால் பிடிக்க முடியாது, அதுங்களே ஆறிடும், பிடிக்க வராது. பாதி ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து லட்டு பிடிச்சிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. இது நல்லா செம்மையான ஒரு ஸ்வீட்டு கிடைக்கும் நமக்கு. அது பாதியை பிடிச்சி வச்சுட்டு மீதி பாதியை பாருங்கள், பால் சூடாகவே இருக்கணும். அந்த டைமில் பாலை கொஞ்சமாக சேர்த்து மீதி பாதியும் கிளறி பிடிச்சிக்கலாம். ஒரே டைம் சேர்த்துட்டா பிடிக்க வராது. பாருங்கள், ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த லட்டு செஞ்ச உடனே சாப்பிட முடியாதுங்க, மறுநாள் சாப்பிடுங்க. அந்த ரவையில் சர்க்கரை பால்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும்.